எங்கள் சிரிப்புக்கு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா, கட்டெரும்பு பொங்கல் அதுக்காக மதுரைக்கு போயிருந்தோம். நம்ம மதுரையில் நமக்கு கிடைச்ச அன்பு வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. மதுரையில் கிடைச்ச அன்பு அப்படின்னு சொல்லியே நம்ம ஏற்கனவே ஒரு விளாக் நம்ம கோமாளி சேனலில் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ வந்து என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா, அந்த ஃபங்க்ஷனில் நடந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் குட்டி குட்டி கிளிப்பாக வச்சு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபுல் விளாக் எப்போ வரும்னு கேட்டுருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அந்த ஃபங்க்ஷனில் நடந்த நிறைய க்யூட்டான மூமெண்ட்ஸ், எமோஷ்னலான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த விளாகில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த விளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு திருப்தியான விளாக் கொடுக்க போகிறேன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிஃப்ட் இதில் யார் 3 வராங்கன்னு பார்ப்போம். 3 பேர் வாங்க. ஏன்னா எல்லாருமே காலை ஊண்டிடுறீங்க. ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன உடனேயே டீச்சர்ஸ் எல்லாத்தையும் தாண்டிட்டு நிறைய தங்கங்கள் வந்து நம்ம கூட ஃபோட்டோ எடுக்க வந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் சூழ்ந்துட்டாங்க. ஒரு மாதிரி ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நம்ம அத்தனை கிரியேட்டர்ஸ் போகும்போது நம்மளை அவ்வளோ பேர் சூழ்ந்து நிற்கிறாங்க. அப்படி தெரியப்போ அதுவும் ஒரு கெத்து தானே கண்டிப்பாக. ஆனால் இந்த அன்புக்கு தானே நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன், எப்போவும் சொல்லணும்னு நினைக்கிறேன், இந்த அன்புக்கு நான் வந்து அடிமை. ஓகே சூப்பர். ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு நாள் கண்டஸ்டன்ஸ் வந்து அசம்பிள் ஆகிருக்காங்க. இந்த ஈவெண்ட்ல பாப்புலர் சைட் வண்டி பாப்புலர், இது ஒரு நாள் இன்னும் பாப்புலர். அப்புறம் க்ரௌடெல்லாம் வெளியிலேயே கூடுறத பார்த்துட்டு நம்ம ஸ்டாலின் பிரதர் வந்து நம்மளை எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் அங்கே ஆல்ரெடி நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ மணி ஸோ ரசிகர் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆமாம், மணி வந்திருக்காரு. யார் வந்திருக்கா? மின்னல் மாமா அதெல்லாம் பொறுமையாக மேக்கப் போட்டு நல்லா லிப்ஸ்டிக்கை போட்டு நல்லா பர்கராக வளர்த்துறீங்க. நம்ம பொண்ணை ரொம்ப அழகாக வளர்த்துறீங்க. கொஞ்சம் ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அந்த சாரு காசுல டீயை கொடுக்காங்க. டீயை குடிச்சுட்டு வாங்க மணி வாங்கலாங்களா? சரி, நல்லா இருக்கு. ஸோ உண்மையை சொல்லலாம் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் நாங்கள் ஈரோட்டில் ஈவெண்ட்டில் வந்து மீட் பண்ணியிருந்தோம். நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அதான் விஷயம். ஸ்டாலின் வந்து நான் யாரையாவது கூப்பிட்டு வர போகிறான்னு நினச்சா கரெக்டான பர்சனை கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ஆனால் பயங்கரமான ஒரு சிம்பிளிசிட்டி பர்சன். இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் 1 million ஒரு ஃபாலோவர்ஸை வச்சு அவ்வளோ சிம்பிளிசிட்டியாக இருக்கார். நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த கட்டெரும்பு பொங்கல் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த ஃபங்க்ஷன் வந்ததில்? மைக்கு நிமிஷம் பேசு. ஸோ மணி அவர்களே, இந்த ஃபங்க்ஷன் வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கட்டெரும்பு ஃபங்க்ஷன் வந்திருக்கிறது. போன டைம் வர முடியாமல் போச்சு. அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன். வீடியோஸ்லாம் போட்டு ரொம்ப வெளியேற்றி விட்டாங்க. எல்லாரும் போட்டோஸ் எடுத்துருக்காங்க. கலந்துக்க போறாங்க. இதுக்கு அடுத்தது அவங்க தான் கலந்துக்க போறாங்க. தேங்க்யூ. அதாவது போன தடவை நம்ம கூப்பிட்டு பெரிய எப்படி இந்த தடவை அந்த பெரிய அடக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி ஸ்டார்ட். தென் கவுண்ட் ஸ்டார்ட். கலந்துறாங்க. நீங்க எல்லாருமே யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல பார்த்து பழகிய யூடியூபர்ஸ் எல்லாம் வாங்க வெல்கம் வாங்க ப்ரோ வாங்க. ஸோ இந்த அழகான இது நல்லா கொடுக்கலாம். நம்ம ஈவெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. சொல்ல வந்து எப்போ பார்த்தாலும் ராஜா ரூபி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எல்லாமே கண்டிப்பா லைக் பண்ணிருப்பீங்க. ஸோ பெரிய ஒரு கைத்தறி நல்லா கொடுக்கலாம். அண்ட் வந்து என்னோட ஃபேவரட் கிட்டத்தட்ட அவங்க ஸ்னேகா 2019 ஸ்னேகா அவார்டு அவங்க வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு ஃபேவரட் கப்பல். கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒரு சிங்கிள் உமனாக வந்து நீங்கள் அந்தளவுக்கு பயங்கரமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. விஷயம் கட்டெரும்பு சேனல் வச்சிருக்க ஒரு அன்பு. ஏன்னா ஒரு யூடியூபர்ஸ் வளர்த்துறோம், ஒரு இன்ஃப்ளூயன்சர் வளர்த்துறணும். அந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த வண்டர்ஃபுல் பர்சன்ஸ் ஆஃப் த இந்தியா இஸ் மை கண்ட்ரி. ஸோ ப்ளீஸ் யூ டிகேஸ் டி இஸ் கமிங் ஆன் த வே. ஓகே, இவங்க தான் இந்த கேம்ல கலந்துக்கிற போறாங்க. எஸ், இப்போ 4 பேருமா? ஆமா, கலந்துக்கலாம். வாங்க மணி அங்க ஈரோட்ல பண்ணல வேணாமா? 9 மணிக்கு மேல 4 மணி ரூட்ல ஒண்ணாதான் இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி சூப்பர். ஒரு நிமிஷம் போறீங்க. இந்த விளாகில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட் அப்படின்னா இதுதான் சொல்லுவேன். இவ்வளோ வைக்கப்படுறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். என்ன சீன்னா, நம்ம சைக்கிள் ரேஸ்க்கு வந்து எல்லாம் தயாராகிட்டு இருந்தோம். ஸ்லோ சைக்கிள் ரேஸ். அது என்ன சொல்கிறது, வெட்கத்தில் வளர்றேன்.
ஸ்லோ சைக்கிள் ரேஸ்க்கு எல்லோரும் தயாராகிட்டு இருந்தோம். அப்போ வந்து மைக்கில் வந்து யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க, இல்லை யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்களா. அங்கே இருந்த நம்மளோட செல்லங்கள் எல்லாம் மணி என்ன அப்படின்னு கத்துனாங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு, ரொம்ப வைக்கப்படுறோம். சரி, வீடியோக்குள்ள போகலாம். இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணாங்களே, எப்படி விளையாடி இருக்கணும், நான் எப்படி விளையாண்டேன்னு பாருங்கள். ஆனால் ஊர்லலாம் நான் தாங்க ஜெயிப்பேன் ஸ்லோ சைக்கிள் ரேஸில். ஒன்ஸ் அப்போன டைம் ஊர்லலாம் ஸ்லோ சைக்கிள் ரேஸ்னாலே நான் தான் ஜெயிப்பேன், ஒரு லீடெலாம் வச்சு ஜெயிப்பேன். அப்புறம் அந்த ஸ்கூலில் காம்படிஷன்லனாலும் நான் ஜெயிச்சிருவேன் ஸ்லோ சைக்கிள் ரேஸில். அப்படியே நின்றுட்டே இருப்பேன் ரொம்ப நேரம். சொன்னால் யார் நம்புவா இப்போலாம். அங்கே என்ன காமெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன். கரெக்டா வளர்றது தங்கத்துறையும் மணியும் மட்டும்தான். தங்கத்துறையும் மணியும் மட்டும்தான். தங்கத்துறையும் மணி மட்டும் தான் சூப்பரா இருக்காங்க. இங்க நான் யாரும் 2வது பிரைஸுக்கு வருவார் நினைக்கிறேன். அப்பா மணி, அப்பா ஐயா என்ன போறாங்க ஐயா மணி, இதெல்லாம் கோபி மணியை விட மோசமா இருக்கு. சூப்பர். தங்கத்துறையா இல்ல அந்த சிவப்பு சட்டையா இல்ல அந்த ப்ளூ சட்டையான்றது நம்ம பார்க்கலாம். தங்கத்துறை ஃபர்ஸ்ட். அதாவது நீங்க நகைச்சுவை தெரியும், உங்க நகைச்சுவை எப்படி நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்தீங்க ரைட்டு, ஒன்று இப்படி கூட போனால் பிள்ளைங்க சந்தோஷப்பட்டிருக்கோம், இல்லை இப்படி வந்தால் பசங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க, நேராக வந்தால் நாங்கள் அதை விட சந்தோஷப்பட்டிருப்போம். எதுக்கு அங்கே பின்னாடி போறீங்க? காலை ஓடிட்டேன். அப்படியா மணி, எனக்கு வேணும்டா மணி. ஓகே ரைட், சந்தோஷம். சூப்பர், எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. ஒரு பெரிய கைதல் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்காக நல்லா இருக்கலாம். மணி பிரதருக்கு கை தட்டுங்க. இல்ல கை தட்டுங்கன்னா அது துப்புங்கன்றது அமெரிக்கன் லாங்குவேஜ்ல வரும், நான் படிச்சிருக்கேன் டிக்ஷனரி. ஆளை ஊண்டிட்டு கை தட்ட சொல்றோம்ல, அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அழகு குட்டி. ஓகே ரைட், சூப்பர். சரி, ரெடியா இருக்கீங்களா? அப்புறம் என்ன, தோத்தாச்சு, வந்த வேலையை பார்க்க வேண்டியதான். நமக்கு தான் கூச்சமே இல்லையே. சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்ல நல்ல நல்லா எப்போ சாதிச்சுக்கலாம்ல. ரைட்டு ரைட்டு. ப்ளூ சட்டை ஏதோ வந்து உடனே ப்ளூ சட்டை பற்றி நான் பேசுவேன் அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைக்கிளை கொடுத்து பெரிய கிளாஸ் கொடுங்கம்மா தம்பி புளி சட்டைக்கு. எப்பவுமே இருக்கு. எறும்பு பாத்தீங்கன்னா ஒரு எறும்பா இருக்காது, எப்பவுமே ஒரு 100 எறும்பு 200 எறும்பா தான் இருக்கும். உருவத்துல வந்து ரொம்ப சிறுசு, ஆனா நாங்க வந்து உயரத்துல பெருசு அப்படிங்கறத கட்டெரும்புன்னு வச்சிருக்கோம். அடடா அடடா, நம்ம தூங்காத மதுரை இப்படி ஒரு மாதிரி ஃபன்னாக போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து செல்ஃபி எடுக்கும்போது ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுச்சு. அவங்கள பற்றி என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நீங்களே வீடியோவில் பாருங்க. ஆரம்பிச்சிருக்க அண்ணன் கிங் காங் அவர்களுக்கு ஒரு ஓ போடுங்க. ரீல்ஸ் இல்லை, யாரும் போட மாட்டாங்க. காமெடி சூப்பர். ஸோ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்து வந்து பொங்கல் வைக்கிற செலிப்ரேஷன் நம்ம கட்டணம் சேனலும் காலேஜ் எல்லாமே சேர்ந்து பொங்கல் வைக்க போகிறோம். பைக் ரேஸ் கிடையாது, சைக்கிள் இருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்க. டம்மு டம்முன்னு சைக்கிளை தூக்காதீங்க. பக்கத்துல யாரும் சார் இல்லையா சார் பாரு. அது என்ன ஆச்சுன்னு தெரியுமில்ல, நான் தான் மறைச்சு விட்டு. இப்படி செல்ஃபி மூமெண்ட்ஸாக போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்கே இருந்த மேம் ஒருத்தங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. எல்லோரும் தனித்தனியாக எடுக்காதீங்க, ஒன்றா எடுத்துக்கோங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் கூட இவங்க வந்து கோவமான மேம் போல் நினச்சேன். ஆனால் அவங்க ஸ்டேஜில் ஏறும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் விட்ட சவுண்டில் தான் தெரிஞ்சிச்சு. நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரான ஒரு மேம் இல்லை சார் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒருத்தங்க நினைக்கிறேன். அந்த காலேஜில் அந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்தேன், அதில் இவங்களும் ஒருத்தங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணி சொல்லுங்க, ஏதாவது பொண்ணு கத்த கூட மாட்டேன். இல்லை ஏழை பண்டிகை கிரிக்கல் போயிடலாம். கை தட்டுங்க. 2 1
சூப்பர் சூப்பர் சூப்பர். 3 பேருக்கு ஒரு நல்ல கைத்தறி கொடுக்கலாம். லெவல்ல இருக்காங்க. 3 பேருக்கு ஒரு கைத்தறி கொடுக்கலாம். மூணாவது பரிசு இருக்கு உனக்கு. நீ செய்யாத. இது ஸ்லோ ரேஸ் தம்பி. நீ செகண்டா வரணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து வா. வந்து சின்ன மிஸ்டேக்ல தான் கால ஓடுனா. நீ வந்து ஃபாஸ்டா வந்து இங்க கால ஓடிட்ட. உங்க பேருப்பா? புரியுது. ஏன்டா உங்க கூட ஒரு பசங்க கூட ஃபோட்டோவே எடுக்கலையாடா, பொண்ணுங்க ஃபோட்டோ எடுத்ததை மட்டும் போட்டுகிட்டே இருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. நம்ம கூட ஃபஸ்ட்லேருந்து யார் யாரெல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்களோ அவங்க எல்லாரையும் அப்படியே அட்டாச் பண்ணிட்டு வரோம். பசங்க ஃபோட்டோ எடுத்தாங்க அந்த காலேஜில். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான். எங்கே போனாலும் நம்மளை பசங்க வந்து ரொம்பலாம் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து பொதுவாக எல்லாருக்குமே ஒரு மேல் கிரியேட்டராக இருந்தால் உங்களுக்கு ஃபீமேல் ஃபேன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி ஃபீமேல் கிரியேட்டராக இருந்தால் மேல் ஃபேன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதையும் தாண்டி நிறைய பசங்களும் ஃபோட்டோ எடுத்தாங்க. இப்போ நான் அட்டாச் பண்ணுறவங்க தான் ஃபஸ்ட்டு என் கூட ஃபோட்டோ எடுத்தவங்க. அதுக்கப்புறம் நிறைய பசங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அந்த காலேஜில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான். நான் வந்து என்னதான் இருந்தாலும் நான் ஒரு மேரிட் பர்சன் வேறு. அதையும் தாண்டி என் கூட அத்தனை பொண்ணுங்க ஃபோட்டோ எடுத்துமே அந்த காலேஜில் பசங்க வந்து பொண்ணுங்களை அந்த அளவுக்கு மதித்தாங்க. யாரும் போய் அன்வான்டாக கிண்டல் பண்ணுறதோ இல்லைனா அன்வான்டாக பொண்ணுங்களை டீஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறது இதெல்லாம் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். அந்த காலேஜில் இந்த மாதிரி அனுபவமே இல்லை. பசங்க நீங்கள் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, இன்னும் போக போக பாருங்கள் பசங்க எங்கள் கூட எவ்வளோ மிங்கிள் ஆனாங்கன்னு. லாஸ்ட்லலாம் ஒரு பையன் நல்லா பேசியிருப்பான். அந்த பையன்லாம் மறக்க மாட்டேன் என்றைக்குமே. மதுரைக்காரங்களோட அன்பை அன்றைக்கி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். நீ சொல்கிறேன் நிக்கிற கேஸ் சைடு வந்திருக்காங்க. சரி டிக்காங்கண்ணே அவுட்ரா பாய் சொல்லுங்க வேற. ஆமா யாரு ஏற்கனவே வந்து ஜெயிச்ச ஆங்கர் சைடு ஆங்கிலோ இந்தியன் பெண் வின்னர் தீபா. மறுபடியும் நல்லா போயிட்டுருக்கா. மறுபடியும் ஒரு பிரேக். இந்த டைமு ஒரு தங்கச்சி வந்து அண்ணா அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அழுகிற மாதிரி இல்லை சோகமாக வீடியோ போடாதீங்கண்ணா பார்க்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. இது பொதுவாக நிறைய பேர் சொல்கிறது தான். சரிம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அழுதுட்டாங்க. நீங்கள் அழுகிறத பார்த்தா எனக்கும் கஷ்டம். எனக்கு இப்போ சொல்லும்போது ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் அழுகிறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிகிட்டே கண்ணீர் ஊற்றிட்டாங்க. சுற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் நேரத்தில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த நேரத்தில் அந்த பொண்ணோட பாசத்தையும் நான் காட்டணும்னு ஆசைப்பட்றேன். சும்மா இந்த நகைச்சுவை பண்ணக்கூடாது. நகைச்சுவை கேமரா ஆன் பண்ணல, இப்போ பண்ணால் வேஸ்ட்டாக போயிடும். கேமரா மெமரி கார்டு ஆன் பண்ணும்போது நீங்க பண்ணணும் நகைச்சுவை. சரி வாங்க மேடம் பாத்தீங்க. ஐயா சிஓ ஐயா அவங்க போயிட்டாங்க சைக்கிள் எடுத்து சுமதி போங்க பிராக்டிஸ் நாளைக்கு எப்போ அவங்களுக்கு அதாவது பிரியாணி நல்லா இருக்கணும் தேவைப்படுவாங்க. பாஸ்மதி இவ்வளவு தூரம் ஈத்துட்டு போறவங்க தான் பாக்குறப்ப ஐயா அவங்க குளித்தொண்டி போறதுக்கு நகைச்சுவைக்கு ஃபாஸ்டா வந்துடக்கூடாது, ஸ்லோ ரேஸ், காலை ஊண்டக்கூடாது. இவ்வளவு தூரம் வந்தா போதும். அவங்க சைக்கிள் ஓட்ட வேணும்னு சொல்றாங்க. வர்றீங்களா? சைக்கிள் ஓட்டுறீங்களா? ட்ரை பண்ணிட்டு அவங்களே ஓட்டுறாங்க மேடம். சார் இப்படியெல்லாம் யார் மேலேயும் அடிக்ட் ஆகக்கூடாது. எதுக்கு அழணும்? யார் அவங்க உனக்கு ஏன் கண்ணீர் வருது? இப்படிலாம் உங்களுக்கு தோணுதில்ல? எனக்கு தோணாது. ஏன்னா நானும் ரொம்ப சென்சிட்டிவ். இனி அழ வைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. ஸோ வந்து அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். நிறைய பேர் இனிலாம் நிறைய திட்டிருக்காங்க. என்ன நீ பொம்பளை மாதிரி அழுதுட்டுருக்க இப்படிலாம் திட்டுவாங்க. இன்னமும் அழுக வந்து பெண்களுக்கு மட்டுமே உரித்தான பொருள். ஆம்பளைங்களுக்கெல்லாம் கண்ணீர் மூஞ்ச கழுவுறதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அழுகிறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை. நானுமே டக்குன்னு அழுதுருவேன். ஸோ ஒவ்வொருத்தர் எமோஷ்னலுக்கும் மதிப்பு கொடுப்போம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த டைமில். அண்ட் அந்த பொண்ணு இப்படி அடிக்டாக இருக்கிறது கண்டிப்பாக தப்பு தான். நான் அதை அவங்கள்ட்ட அங்கேயே சொல்லிட்டேன். இனிமேல் சிரிச்சிட்டே இருப்பாங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ மூலமாகவும் அந்த பொண்ணுகிட்ட கேட்டுக்கிறேன். சிரிச்சிட்டே இருங்க. வெள்ளி கொலுசி ஏன் மொபைல் சொல்லுங்க சிஸ்டர். டிஜேபிக்கு அடுத்த மாசம் கல்யாணம் உங்க எல்லாரும் டைம் சார் விடுங்க சார். தொழில் வந்து அந்த வேலை தான் செய்யறாரா? வந்து டிஜிட்டல் பொங்கல் இப்போ நம்ம ஆல்ரெடி வெக்கத்துலேயே தான் செல்ஃபிஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த டைமில் இன்னொரு தங்கச்சி வந்து டோட்டலாக ஆஃப் ஆக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு அவங்கள நல்லா பாருங்கள். ஸ்லோ மோஷனில் போடுறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா
கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த காலேஜில் யாருமே என்னை டீஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னல, அதை வாபஸ் வாங்கிக்கிறேன். அங்கே ஒரே ஒரு பர்சன் காலேஜ் முடிகிற வரைக்கும் என்னை டீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க, எங்கள் அக்கா தான். பாருங்கள். அடுப்ப பத்த வச்சோன்னா கயிறுக்கு வந்துருவோம். சரிங்களா? திருப்பி பொங்கும் போது திருப்பி அங்க போயிடுவோம். இதுதான் நடக்க போகுது. 300 ரூபா. மறுபடியும் அந்த மேமோட என்ட்ரி. கொஞ்சம் எல்லாம் இப்படி போயிடலாமா? சேம்ல இப்படி தான் தெரியும். இங்க தெரிய மாட்டோம். கேமரா இல்ல இப்படி போயிடும். கொஞ்சம் இப்படி போயிடும். ஆமா அப்படி போயிடும். பக்கத்துல போய் நீங்க போங்க. இப்படி வந்துருவாங்க. இப்ப சொன்னோனே உங்களுக்கு ஜீரதண்டா கையில இருக்கும். ஃபேமஸ் ஜீரதண்டா. ஆமாண்டா. அது புளியோதரை. அப்படியே அந்த கதவு தோற. புளியோதரை. தங்க தர புளியோதரை. அந்த பாத்ரூம் கதவு தோற. நாருமே. வேஸ்ட் டிசைன் பண்ணது நண்பர் ராஜா தான். ரொம்ப சின்ன வயசு பையன். அவன் இப்போ எங்க சேனல்ல வந்து ஒரு யங்ஸ்டரா வந்து ஜாயின் 21 கடைசியா அந்த மேம நம்மளோட எடிட்டரால தான் சமாளிக்க முடிஞ்சிச்சு. 5 வருஷம் ஆகுது எங்களோட வந்து ஜாயின் பண்ணி. இப்ப 21 305 ஒரு தடவை இல்ல அவரை பத்தி அறிவி விஷயமா பேசுற. அறிவி பேசியா 54 அடி அவங்க சொல்ற மாதிரி எல்லாருக்கும் மாமர நன்றிகள். பொங்கலுக்கு பக்கத்துல வாங்க. ஃபியூச்சர்ல பண்ணிட்டாரு. எல்லா செலிபிரிட்டி ஷோஸ் ஃபுல்லா ஒரு வழியா இப்போ பொங்கல் வைக்க தயாராயிட்டோம். இப்படி பொங்கல் வச்சு முடிச்ச உடனே எல்லாரும் டான்ஸ் வைப்புக்கு போக நம்ம கூட்டத்தில் அப்படியே பதுங்கி ஜாலியாக விசில் அடித்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு நம்ம ஸ்டாலின் பிரதர் வந்து ஆட வச்சிட்டாரு. ஏதோ இன்ஃப்ளூயன்ஸுன்றதுனால நம்மளுக்கும் டான்ஸ்லாம் வரும்னு நினச்சிட்டார் போல். அவர் இப்படி மாட்டி விட்டது கூட பரவாயில்ல, மாட்டி விடும்போது நம்ம தீனாவோட சிரிப்பை மட்டும் கேளுங்களேன். நிறைய ஹெவியான மூமெண்ட்ஸ்லாம் போட்டேன். நமக்கு தான் தற்பெருமை கிடையாதுல்ல, அதனால அதெல்லாம் இல்லை அந்த காப்பிரைட் வந்துருமா, அதனால அந்த கிளிப்பெல்லாம் விட்டுட்டேன். நம்ம பேசிக்காக நல்லா டான்ஸ் ஆடுவோன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சரி வேணாம். இப்போ அடுத்தது கயிறு இழுத்தல் போட்டி வச்சாங்க, அங்கே பண்ண காமெடி பார்ப்போம். கீழே விடுங்க சார். ஃபர்ஸ்ட் கீழே விடுங்க சார். கீழே விடுங்க சார். அப்போ சொல்லுங்க சார். சொல்லுவோம் 3 2 1 சொல்லணும். பிடிச்சிங்க. ஒரு விஷயம், இது ஒரு பாடம் நான் கத்துக்கணும். என்ன அப்படின்னா, போனதுல நம்ம கையில போட்டி வச்சோம், பெண்கள் தோத்தீங்க. அது ஏன்னு தெரியல. ஆனா இந்த தடவை ஏன் ஜெயிச்சு அப்படின்னா, காலேஜ் டீனு, காலேஜ் பிரின்சிபால், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்ததால நம்ம ஜெயிக்க முடிஞ்சிச்சு. உங்களுக்காக நம்ம கண்டிப்பா சேலஞ்ச் தருவாங்க. பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ், நம்ம கிங் அங்கனே டைகர் தூர தங்கதுரை மாமாவோட டீம் வர்சஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம காலேஜோட டான் அப்படின்னு சொல்லலாம். சோ அதே மாதிரி காலேஜோட பிரின்சிபல் நம்ம டீம். சோ ரெண்டு பேரும் இணைந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. வின் பண்ணது யாரு பாத்தீங்க அப்படின்னா சோ டான் டீம் தான். ஒரு பெரிய கைத்தறல். சோ உங்களுக்கு இதே நீங்க எப்பவுமே ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கட்டளை சேனல் சார்பாக
வயசில் ஸ்லோ சைக்கிள் ரேஸில் ஃபஸ்ட்டு வருவேன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு போட்டியிலே நான் ஃபஸ்ட்டு வருவேன்னா அது வந்து சாக்கு ஓட்டம் தான். ஸோ ஸ்லோ சைக்கிள் ரேஸில் விட்ட சாக்கு ஓட்டத்தில் பிடிக்கிறோண்டா அப்படின்னு ஒரு முடிவில் போனேன். சாக்கு ஓட்டத்தில் நம்ம இந்த மாதிரி வீம்பு எடுத்து போனோன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அதே தான் ஆச்சு. ஸோ சிரிக்கிறதுக்கு ரெடியாக வீடியோ பாருங்கள். நல்லா சிரிச்சிங்களா? எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. நான் உளுந்து வாங்கினது தான் எப்படி எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் நோட் பண்ணாத இன்னொரு ஒரு பாசமான ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறேன். மறுபடியும் பாருங்கள். மணி செகண்ட் கூட சொல்லலாம். மணி கிட்ட ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான கீழே விழுந்துட்டாரு, எந்திரிச்சு போயிருக்கலாம். எந்திரிச்சு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தவி போய் போனாரு. உண்மையிலேயே மணி பிரதர் வந்து வாழ்த்தியாங்க. ஐயா கையோட அடிபட்டு இருக்கு, வீர தள்ளுமுன்னு சொல்லிட்டாரு. கேட்டு பார்த்து சொல்லுங்க. கையை காட்டுங்க. அப்புறமா ஒரு வழியாக சாப்பிட போனோம். சாப்பிட போகும்போது தங்கச்சிங்க சில பேர் பாசமாக கேட்டதுக்கு இணங்க சில தங்கச்சிங்களுக்கு ஊட்டி விட்டுற பாக்கியமும் எனக்கு கிடைச்சிச்சு. பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தலைவர் மட்டும் சாப்பாட்டுக்கு வந்துட்டாரு. அதான் அவர் கேமராமேனு கூட கூப்பிட்டு வந்துட்டாரு. பார்த்துங்க எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து ஊட்டி விடுற மாதிரி போட்டோம். பிரபு சார் கலந்துக்கிறேன்னு சொல்லி பசங்களாம் எதிர்பார்க்கறாங்க. கலந்து 4 5 1 2 3 4 5 குமரன் சாரை அழைக்கிறோம், சீக்கிரம் பாருங்கள். அதனால ஏகப்பட்ட தங்கச்சி இருக்கு. வைரமுத்துனால மறுபடியும் கொஞ்ச நேரம் செல்ஃபி எடுத்துட்டு அப்புறமா பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க போயிட்டோம். உயரம் மட்டும் சிறுசு. ஆனா நீங்க பண்ற விஷயம் அந்த டைம்ல நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க. அப்போ கீழே இருந்து கத்துன ஒவ்வொரு தங்கங்களுக்கும் நான் இந்த டைம்ல சிரம் தாழ்ந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த சவுண்டை கேட்கும்போது எனக்கு கிடைச்ச ஹாப்பினஸை என்னால் வார்த்தைகளால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மைக்கை பிடிச்சினேன்றக்காக நான் பெருமைப்படுத்தி பேச மாட்டேன். மைக் இல்லைன்றக்காக உங்களை பற்றி கேவலமாகவும் பேச மாட்டேன். எப்பயுமே ஒரே மாதிரி தான் பேசுவேன். எனக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நல்லாவே தெரியும் நம்ம மணியை. ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி ஓவர் கம் ஆகி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ரசிகர்களின் ரசிகன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை பண்ணி கொண்டு கூடிய மணி அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். சொந்த நேரத்தில் நம்ம ரசிகர்களின் ரசிகன் மணி அவங்களுக்கு ஒரு ஹானர் நம்ம பண்றோம். அந்த சத்தம் நல்லா இருந்துச்சுல. கொஞ்சம் விட்டு தான் அழுதுருப்பேன். நல்லா எமோஷனல் ஆகிட்டேன். ஓகே, அதே மாதிரி நம்ம ராஜா, ரூபி, ராஜேஷ், அப்புறம் சுமதிகா எல்லாருக்குமே மொமெண்டம் கொடுத்தாங்க. அதுவும் பாருங்கள். ராஜா ரூபி யூடியூபர் ஒரு அழகான ஒரு ஹானர் கொடுத்தலாம். ராஜா அண்ட் ரூபி அவங்களுக்காக. சுமதி இங்கே வாங்க. ஏன்னா அந்த பேரை மட்டும் சொன்னால் எனக்கு நல்லா இருக்காது. உதயா சுமதி. இறைவன் வந்து எல்லாத்தையும் சோதிச்சு பார்ப்பான். ஒரு துன்பத்துலேயே ஒரு இன்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்களுக்கும் லைஃப்பில் ஒரு சோதனை வந்துருச்சு.
சரி இவங்களும் அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது எந்த பாதையிலும் தவறாமல் அவர் இருந்தாலும் சரி அவர் இல்லைனாலும் சரி கரெக்டான பாதையில் ஒரு உமனை நான் இருப்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம், நல்ல யூடியூபர் மட்டும் கிடையாது, ஒரு மகனுக்கு நல்ல ஒரு தாயா இருக்காங்க. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம கட்டணமை சேனல் சார்பாக ஒரு ஆனந்த் ராஜு மகிழ் ஐயா நிமிஷம் ராஜு மகிழ் நிதி கிறிஸ்டியன் விஷயம் போட்டுருக்கு இல்லையா, ராஜு மகிழினி எதுக்கு நம்ம கை தட்டல, இந்த பேரை கரெக்டா சொல்லிட்டு இருக்கா கை தட்டுறாங்க, வேற ஒண்ணும்ல. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம காலேஜ் பசங்க எல்லாரும் ஒன்றாயிட்டோம். டிஜே போட்டு டான்ஸ் வைப் அப்படின்னு ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல மதுரை மக்களின் அன்பு, அதை வெளிப்படுத்துகிற விதமாக ஒரு தம்பி பேசினாப்லன்னு. இப்போ அந்த மூமெண்ட், அந்த பையன் வாய் வார்த்தையாக சொன்னாரா இல்லைனா மனசார சொன்னாரா அதெல்லாம் தாண்டி சொன்னார். இப்படி ஆறுதலாக பேசுகிறதுக்கு எத்தனை உள்ளங்கள் இருப்பாங்கன்னு தெரியாது. நம்மளோட கஷ்டங்களில் கேலி பண்ணுறதுக்கு தான் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அதை தாண்டி இந்த மாதிரி அன்பு கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த பையனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பயணிப்போம், சந்திப்போம், ஜெயிப்போம், அது உண்மையான விஷயம். நன்றி நன்றி, நம்மளாம் ஒரே கண்ட்ரி, நம்மளுக்குள்ள எதுக்கு நன்றி என்று சொல்லிடுறது. கட்டர் சேனல் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கட்டர் சேனல் டிஜேவி ஆசிக் மற்றும் தலைவருக்கு ரொம்ப சேப்பு சட்ட தலைவருக்கு ரொம்ப லவ் எமோஷனல் போல அப்படியே அந்த பாட்டுக்கு ஆடுறாப்ல ப்ரோ. நிஜமான லவ் ஃபீலிங்கோ அப்படியே பாட்டுக்கு ஆடு எமோஷனல் ஆகுறீங்களே உள்ளுக்குள்ளேயும். என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்று இருக்கும், எங்கேயுமே ஒன்று vlogல நிறைய நண்பர்களோட ஃபோட்டோஸ் எடுத்த கிளிப்ஸ் தான் நிறைய இருந்திருக்கும். சில பேருக்கு அது எரிச்சல் விட்டுற மாதிரி இருந்திருக்கலாம். நம்மளையும் மதித்து 4 பேர் ஃபோட்டோ எடுக்க வராங்க, அவங்கள முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட வீடியோஸில் காட்டிடணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி தான் இது. இது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது, அதனால் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்காவது அது இரிட்டேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. எனக்கு வந்து அவங்கள இது கொஞ்சம் ஹானர் பண்ண மாதிரி ஒரு ஃபீல், அதுக்காக பண்ணுறேன். அண்ட் இந்த விலாகில் ஃபன், எமோஷ்னல், அப்புறமா சின்ன சின்ன நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் அடுத்தடுத்த விலாகில் இன்னும் முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். அண்ட் எப்பவும் போல் உங்களோட ஆதரவு என்னோட ஆஸ்கார், என்னோட சிரிப்புக்கு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நன்றி.